சுவாமிகள் சுவாமிகள் திருமணிமானவர் எங்கள் சுவாமிகள் எங்கள் சுவாமிகள் எங்கள் சுவாமிகள் சங்கரமக சுவாமிகள். அதாவது நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, காலை போது முன்ன மாதிரி இல்ல, எல்லாம் நவீன உலகமா போச்சு, எல்லாம் விஞ்ஞான உலகமா போச்சு. விஞ்ஞான உலகம் சொல்றானே, எல்லாம் கட்டிங் உலகமா போச்சு. அதெல்லாம் எதிர்த்துக்க பாருங்க, எல்லாம் அதுதான். பல சாப்பிட்டானா மனுஷன் என்ன பண்ணணும். ஆமா, அதுக்குதான் சொல்லியிருக்காங்க இயல் இசை நாடகம் என்ன மும்மொழி சீரிலே முத்தமிழ் கலை தத்துவம் முழங்க நடிப்பாடும் கீதங்களாலும் நாட்டு மக்கள் உள்ளத்தை நல்வழிப்படுத்துவதே நாடகமாம். இறுதியில் ஒரு உறுதியை எடுத்துக்காட்ட நாடகம் ஒன்றால் தான் முடியும் என்றார் நாடகத்தின் பிறப்பிடமாகிய ஷேக்ஸ்பியர் அவர்கள். அதே போல் அரசு அங்கீகாரம் பெற்ற நாடகம் 3: 1 ராமாயணம், 2 மகாபாரதம், 3 ஹரிச்சந்திரா. இந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்துதான் நமது நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அவர்கள் சத்திய சோதனை அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டாரு. ஏன் அவர் வெளியிட்டாரு? ஏன் ஹரிச்சந்திரா பேர் அடுத்து வரக்கூடிய மக்கள்லாம் நல்லா இருக்கணும், உலகம் சிறக்க இருக்கணும். அதை யாரு நினைக்கிறா? யாரு இப்ப நினைக்கிறாங்க? எங்களுக்கு அந்த நினைப்பு இருந்தா போதும். ஆமா, அதாவது ஏன் ஹரிச்சந்திரன் பேர் மட்டும் வரலாற்றுல வந்துச்சு, ஏன் நம்ம பேர் வரல? யோசிச்சாரு. ஹரிச்சந்திரன் பேர் வரலாறுல வந்திருக்குன்னா அவர் உண்மையே பேசியவர், பொய்யே சொல்லக்கூடாது, தன்னுடைய நிலையிலிருந்து மாறக்கூடாது, உண்மையே பேசுறதுனால்தான் தன்னோட பொண்டாட்டியை விட்டு புள்ளைய விட்டு விட்டு நாட்டு நகரத்தையும் விட்டு விட்டு மயானம் காத்தான். ஏன் காத்தான்? எந்த காத்தான கூப்பிடுற? எந்த காத்தான கூப்பிடுற? ஆமா, நீ காத்தான கூட ஒரு வெட்டர் காத்தாருன்னு சொல்லு. ஏன் ஒரு பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக மயானம் காத்தான். அப்பேர் பெற்ற இந்த புண்ணிய சரித்திர நாடகம் வரவேற்கக்கூடியில சிறப்பான முறையிலே நமது மன்னார்குடி அரிசை நாடகம் மன்றத்துடைய தலைவர் மிகவும் சிறந்த நடிகர்கள். ஆமாங்க, எந்த ஊர்லயுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஊர்ல போட்டிருக்கிற நடிகர் சென்னையில இருந்து வந்திருக்கு பாப்பா. நல்லா பாப்பா பார்க்கலாம். சிறப்பான எனது பாசத்திற்குரிய அண்ணார் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாகவே அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகத்தை எல்லாரும் பாருங்க. அதுவும் ஹரிச்சந்திர நாடகம் எல்லா ஊர்லயும் பட்டாபிஷேக நாடகம் கிடைக்காது. நம்ம ஊர்ல ஹரிச்சந்திர நாடகம் பட்டாபிஷேக நாடகம், அது ஹரிச்சந்திர பட்டாபிஷேக நாடகம் எங்கேயும் கிடைக்காது. நமது வரவேற்கக்கூடியில இன்னைக்கு 10 கோயில் கும்பாபிஷேகத்தை பார்த்துள்ளோம். ஆனா ஹரிச்சந்திரனுடைய பட்டாபிஷேகம் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பேர் பெற்ற இந்த புண்ணிய சேத்திர நாடகம் நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க. ஆகவே நாடகத்தை பார்க்க வந்திருக்கக்கூடிய எனதருமை பெரியோர்களே, இந்த நாடகத்தை சீர சிறப்பமாக அமைத்திருக்கக்கூடிய வரவேற்கக்கூடிய சேர்ந்த கிராமவாசிகளே, கிராம முக்கியஸ்தர்களே, விழா குழு தலைவர் அவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் காவல் நம்மளை எல்லாம் ஒருவழிப்படுத்த வந்திருக்கக்கூடிய எங்களது காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் எங்களது இளந்தளிர் நற்பணி இளைஞர் நற்பணி மன்றத்தினர்களே, அதோடு மட்டுமல்லாமல் நாட்டாண்மை பஞ்சாயத்து தலைவர்களே, இளைஞர் நற்பணி மன்றத்தினர்களே, வருங்காலத்து வாரிசுகளே, எதிர்காலத்து இளைஞர்களே, கல்யாண மாணவர்களே, கல்யாணம் ஆகாதவர்களே, கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணிவிட்டு பண்ணிலேயே குத்திக்கிட்டு கிடக்கிறவங்களே, செலவு தொகை நீ ஏற்றுக்க போறியா? எப்படி என்ன பண்ணல? கல்யாணம் பண்ணலனுங்க. அதோட மட்டுமல்லாமல் ஒரு குழந்தை பெற்றவர்களே 9 குழந்தைய பெற்றுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்டு கிடக்கிற என் புண்ணியவானுங்களே, குடும்ப கட்டுப்பாட்டுக்கு. அதோட மட்டுமல்லாமல் இங்க வந்தது வராதுமா பட்டு தூங்குற என் புண்ணியவானுங்களே. எங்க தூங்குது? ஏ சாவித்திரி, அந்த கடைசியில கிடைக்கிற அஞ்சமாக்கா ஏதோ விளக்கம் தூக்கிட்டு வர போகுது. அந்த பாருங்கண்ணே, அந்த பத்து யாருமா இந்த பக்கத்துல உட்காந்து ஏச்சம்மா அந்த பக்கம் அதை எலிப்புடுக்கா 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 எலிப்புடுக்கா. என்ன எலி புடுக்கா பூனை புடுக்கான்னு? எலி புடுக்கா. என்ன சொல்ற ஐயா? எலி புடு அக்கான்னையா தானே சொல்றேன். ஆமா, நீ எலி புடுக்குன்னா அப்புறம் பூனை புடுக்குன்னா அதை அங்க இருந்து விளக்கமா தூக்கிட்டு வரட்டும். ஆமா, ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் யாருக்குமே எப்போதுமே எங்கேயும்
ஆமா யாருக்கு எப்போதும் எங்கேயும் யாருக்கு நான் நன்றி சொல்றது இல்ல. யாருக்கு முதல்ல சொல்றேன்னா நான் உட்கார்ந்து இருக்க மாதிரி கடல் அலை போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை மகளிர் சுய உதவி குழுவினர்களே, ஆமா தாய்மார்கள், ஊக்குனர்களே, ஊக்காதவர்களே, அதாவது ஏன் சொல்றேன்னா ஊக்குனர் இது உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி சொல்லுவோம்? முக்குனவரு முக்காதவரு முக்குனவர நீ சொல்றது ஊக்குனர்களே ஊக்காதவர்களே அப்படின்னா என்ன? இப்போ வந்து நம்ம ஊரு வரவேற்கக்குடி இருக்குங்க. வரவேற்கக்குடியில இப்போ மகளிர் சுய குழி இருக்கும். ஏன்னா எல்லா ஊருக்கும் இப்போ வருஷம் நம்ம எல்லாம் முன்னேறதுக்கு அரசாங்கத்தில் என்னென்னமோ உதவி பண்ணோம். முன்னேறதுக்கு ஏன் இப்போ யாராம இருக்கிறானுவோ யாரி விட்டுதான் அவன் உதவி வாங்கிட்டு கிடக்குறாங்க. நான் என்னத்தை சொல்றேன், நீங்க என்னத்தை சொல்றீங்க? என்னத்தை சொல்ற? வாழ்க்கையில முன்னேறணும்னு நானும் அதான் சொல்றேன். நீ முன்னே ஏறணுங்கிறீங்க. வாழ்க்கை முன்னேறணும்னா இப்படி ஏறலாம். ஐயா நீங்க முன்னே ஏறணுன்ற உடனே பக்கத்துல உட்காந்து இருக்காங்க ஏறதுக்கு நினைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிவிட்டு அரசாங்கத்துல இன்னைக்கு என்னென்ன வழியா வகுத்து பார்த்தா ஒண்ணும் முன்னேற முடியல. ஆமா ஆட்டை வித்து பார்த்தா முன்னேற முடியல, மாட்டை வித்து பார்த்தா முன்னேற முடியல, பவுடை வித்து பார்த்தா முன்னேற முடியல, நிலத்தை வித்து பார்த்தா முன்னேற முடியல சொல்லிவிட்டு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துச்சுங்க. இந்த மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் கொடுத்து ஒவ்வொரு குழு ஆரம்பிச்சு விட்டுச்சு. அது என்னென்ன குழுன்னு கேட்கலாம். என்ன குழு? ஒக்காட்டசி. என்ன குழு கேட்கறது? ஒக்காட்டசியா? அது என்ன குழுங்காது? ஓ ஆமாம் ஒக்காப்போ தான் டாக்ஸியில் வருது. ஆமாம் எக்கோட்டஸு, அப்புறம் வந்து பிஎஸ்என்எல், அப்புறம் ரோஜா மலர், அதெல்லாம் சிம்ன்றாது. ஜல்லி சும்மா சாவித்திரி மகளிர் சுய உதவி குழு, அஞ்சம்மா மகளிர் சுய உதவி குழு, விடிவெள்ளி பாய் வளர்ந்த விடிவெள்ளின்னு பேர் வச்சாம் பாருங்க. இது விடிவெள்ளின்னு பேர் வச்சாம் பாரு. ஒரு ஊர் கூட விடியலப்பா. அதாவது எல்லாம் தெருவில் தான் நிற்குதுப்பா. இந்த குழு வந்தது போரும் தம்பி. ஒரு ஆம்பளை கூட வீட்டில் இல்லைங்க. எல்லாம் ஒன்று திருப்பூர், கோயம்புத்தூர், மெட்ராஸ், ஆப்பிரிக்கா, அமெரிக்கான்னு தான் கிடக்குறான். ஒரு பயம் கூட வீட்டுக்கு வரல. எல்லாம் இது எல்லாம் பண்ணுதுன்னா ஒன்று 9 குழு வச்சுக்கிட்டு ஆனால் அந்த புருஷனோட படுத்துற பாடு எல்லாம். ஆமா இந்த குழு இருக்குங்கல்ல. என்ன 9 குழு இல்லை, ஒன்று 9 குழு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த குழு வந்துச்சு பாருங்க. இந்த குழுவுலங்க ஒவ்வொரு குழுக்கும் ஒரு 15 பேர் சேருவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா சொல்ல போனா கோபம் வருகிறது, சொல்லாமத்தான் இருக்க முடியாது. சொல்ல போனா கோபம் வருகிறது, சொல்லாமத்தான் இருக்க முடியாது. உள்ளத்தை சொல்ல போனா ஊரெல்லாம் ஏசுறாங்க. உள்ளத்தை சொல்ல போனா மாறுது காலம் மாறுது, அன்னை மாறுது காலம் மாறுது. எப்படி மாறுதுங்கிறீங்க? இப்ப பாருங்க இந்த குழுன்னு சொன்னல, ஒண்ணு ஒரு 15 பேர் சேர்க்குது அந்த குழுவுக்கு. அந்த 15 பேர்ல அந்த 15 பேர்ல ஒரு 4 பேர் தனியா பிரிக்குதுவா. அது யாராவது கேளுங்க. தலைவர், பொருளர், செயலர், ஊக்குனர். இந்த தலைவர், பொருளர், செயலர் இதுக்கெல்லாம் வேலை கிடையாது. இந்த கடைசியா சொன்ன ஒரு ஊக்குனர் அதுக்குதான் வேலை. வாரத்துல ஒரு நாளே எல்லாத்தையும் இந்த 15 கிளப்பி விட்டு வேடிக்கை பார்க்கறது. இது என்ன பண்ணும்? 15ல இந்த ஊக்குனர் இருக்குல்ல, இது போய் என்ன பண்ணும்? இந்த குழு எடுக்குதுல, அந்த குழுல மேனேஜர் சொல்லுவாரு, ஏமா சாந்தியம்மா உன் குழுவுக்கு பணம் வந்திருக்குமா, நீ உடனே 15 பேரும் வச்சுக்கிட்டு வாமா. இது போய் ஒருத்தர கலப்பம் பாரு. ஏட்டியே சாவித்திரி, நம்மளுக்கு பணம் வந்திருக்கான், உங்க வீட்டுக்கார வச்சுக்கிட்டு நேர நீ எங்க வர்ற? நேர எங்க வர்றேன்னா மன்னார்குடி வந்துடு ஆபீஸுக்கு அப்படிங்கும். அப்புறம் அங்க போய் ஏட்டி அஞ்சம்மா நம்ம குழுவுக்கு பணம் வருது, உன் வீட்டுக்கார அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு ஒண்ணு. ஆனால் அந்த அஞ்சம்மா பாருங்களேன், இந்தார புருஷனை போய் கலப்பம் வருது. இந்தார தங்கச்சியப்பா என்னடா தங்கச்சியப்பா தொங்குச்சியப்பாங்கிற புருஷனை கூப்பிடுறது இல்லை. ரமேஷப்பா ஆமா அண்ணகிட்ட கம்முனாட்டி நம்ம குழுவுக்கு பணம் வந்துருக்காங்க கிளம்பி வாங்க. இன்னொன்று சொன்னதுக்கு இப்போ ஒரு பேர் வச்சு கூப்பிட்ட பாரு, அதான் நல்ல பேர். பணம் வந்திருக்கான், சீக்கிரம் கிளம்பி வா. 9:30 பஸ்ஸில் போட்டு போனா அந்த ஆஃபீஸை கட்சி போடுவாரு. சீக்கிரமாவா நம்ம பேரை போய் முன்னாடி கொடுப்போம் அப்படின்னு ஒன்று. அப்படியே சுருட்டிக்கிட்டு கிடப்பான். 3 பட்டில் முக்கிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி மல்லாக்க கிடப்பான்.
இது போய் கிளம்பி கம்மினாச்சு கிளம்பி வாங்கலான்னா எங்க அடி வச்சு மிதிக்கிறது நடுவில் கொண்டு வச்சு இருக்கணும். அவன் கொட்டை ஏறி போய் கிளம்புவான். கிளம்பி போய் காவாம்பத்தையா மிதிச்சு போடுறானா இவன் கிளம்பி முக்கிக்கிட்டு கிளம்பி போவான். பின்னாலே நேராக போய் குழுவில் போய் அங்கே உட்காருவான். குழுவுக்கு கிளம்பும்ல அந்த 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 சுற்றிட்டு கிடக்கிறவன் எத்தனை பேசிருப்பான். இந்த இந்த இம்மா 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 ஒரு 7-8 பெற்று தள்ளிப்பான். பாட்டில் ஒரு கிராமத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல உள்ளது இல்லை. நம்ம ஊர்ல உள்ளதெல்லாம் ஒரு குழுவுக்கு மேல எடுக்கல. நான் என்ன சொன்ன சித்த மைக்கில் வந்து சொல்றா வந்து அது விளக்கமா சேர்த்துக்கிட்டு நிற்கட்டும். நம்ம ஊர்ல இல்லைங்க இதெல்லாம். எங்க இதெல்லாம் கீழே பாலத்துக்கு மேற்க. அங்க எடுத்து வந்திருந்தா அதுக்கு மேற்க. ஆமா இது என்ன பண்ணு கேளுங்க. இது போகுதா போய் இந்த அம்மா கிளம்பி இருக்கு பாரு. இது என்ன பண்ணு இதுக்கு இது 2 பேர் அப்ப புருஷனு பொண்டாட்டி போய் ஆப்பி பணம் எடுக்க போகுதுல. இது என்ன பண்ணு இந்த அம்மா இருக்க பாரு. இது முந்தானே பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுக்கும். எம்மா எம்மா நானும் வரமா நான் இது கேட்க போற பிள்ளைய நானும் மட்டும் கம்மி நான் அவசரமா பணம் எடுக்க போறேன். நீ எங்க வர எங்கப்பா இதை யான் பெற்று தொலைச்சதுலாம் வீட்டுல எழவு பரப்புடா சும்மையும் கலக்க மாட்டேங்கிறான். என்னை கலப்பி விட்டு நான் இந்த மாரி முக்கிட்டு கலக்கிறான் செவனு கலக்கிறான் அப்படின்னு இதை உதச்சி மூளையில தள்ளி விட்டு நான் வச்சுக்கிட்டு நேராக போவோம் ஆஃபீஸுக்கு. குழு பணம் எடுக்க அங்கே போய் பணம் எடுக்க போயிரு. அவர் கூப்பிடுவார் மேனேஜரு. இந்தம்மா யாருமா அது? வாமா விஜயலட்சுமி இங்க வாமா. அது கிளப்பி வர போகுது பார்த்து எந்த சந்திரமதி போடுறது. சரி ஏமா காயத்ரி கிளம்பி வாமா. யாரு யாரு யாருமா நீ வந்திருக்கிறியா? சரி வாமா இங்க உள்ள அப்படிம்பாரு. யாரு யாரு காயத்ரி கிளப்பி. சரி காயத்ரி வேண்டாம் காயத்ரி வேண்டாம். ஏமா நாமா அது பின்னாடி உட்காந்துருக்கு. இல்லம்மா யாருமா நாமா. சரி வாமா வீட்டுக்கார ஆச்சுடுவாமா அப்படிம்பாரு. வீட்டுக்காரு இவ்வளவு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி பூஜை பொண்டாட்டியை கட்டுவான். பொண்டாட்டிக்கு குழுவுல புருஷனுக்கு பேர் என்ன குழுவுல நாமுனி தலைப்பு பேரு நாமுனி. இந்த 50,000 பணம் கொடுக்குறான் பாரு. அவன் சார் ஆமா இந்த இந்த கம்யூனிட்டி கட்டின பாரு காலி. இந்த கம்யூனிட்டிக்கு பேரு நாமூனி. முக்கிட்டான் செலவு பண்ணி வேற பத்தா ஏறி சம்பாரிச்சு இவ்வளோ தாலி கட்டினதுக்கு அவனுக்கு முனி நான் மூனி. அங்கே போய் பணத்தை எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா புருஷனை உள்ள போறானா இந்தாங்க நீங்க வெளியில நின்னுங்க நான் கூப்பிடும்போது வா அப்படின்னு அவனை சின்ன 5 வாசல்லே உட்கார வச்சிருந்து. ஏமா நீ மட்டும் உள்ள வாமா அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போய் ஒரு 150 ரூபாய் வச்சு அமுக்குறது. இந்த ரேகனா அமுக்கி விட்டு எவ்வளவு 30,000 ரூபா தான் பணம். 150 ரேகா வச்சு அமுக்கி விட்டு கடைசா புருஷனை எங்கம்மா எங்கம்மா நாமணி வந்திருக்கிறாரா? வந்திருக்காங்க வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவன் போய் 3 அமுக்குதான். ஆமா இந்த 3 அமுக்க அமுக்கிறதுக்கு எப்ப 9 மணிக்கு போறவா 7 மணி வரைக்கும் முக்கிட்டு உட்காந்துருப்பான். என்னடா உள்ள போனவன காடுமே உள்ள போனவன காடுமேனு. ஏன்னா காலம் எந்த மாதிரி இருக்கு இந்த நிலைமையில நாடு போயிட்டு இருக்கிறதுனால உலக போக்க பார்த்தா ஒண்ணு பிடிக்கல. உலகம் நம்ம உலகம் இந்த உலகமான போக்க பார்த்தா ஒண்ணு பிடிக்கல. தமிழ்நாட்டில் போற நாடு கேட்கல. பள்ளிக்கூட போற புள்ள பாட படிக்கல. பள்ளிக்கூட போற புள்ள பாட படிக்கல. பாடலுக்கு வாத்தியாருக்கு கணக்கு புரியல. உலகம் நம்ம உலகம் இந்த உலகமான போக்க பார்த்தா ஒண்ணு பிடிக்கல. என்னடா அது வந்து ஆரம்பிச்சது மணி 10 10:30 ஆயிட்டு. ஆமா படுதா வச்சு விட்டு காய்ச்சலாம்.
எனக்கு பாட்டில் தான் வாங்கிட்டு வந்துருக்காருன்னு நான் ஓடுறேன். எடுத்தாந்து கொடு. ஆமா சரின்னு சொல்லி விட்டுங்க. உலகம் போற பக்கம் ஒண்ணும் இல்லைங்கிறானே, என்னமோ படுதா வச்சு விட்டு ஒரு அலட்டு பாட்டுக்கு காய்ச்சனா முச்சனான்னு கச்சனானுவான். அதான் செய்யலாம். ஆமா அண்ணே, நம்ம இந்த படுதா வச்சு விட்டு பொட்டி சுதி சரியா இருக்கா, பாடுறவன் வாய் சுதி நல்லா இருக்கா, மிருதத்தோட சேருதா, பேசுற வாய் சுதி சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் சுதிய. இது என்ன சொல்லு உட்காந்து இருக்குது, இப்ப தாண்டி நம்ம உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்குறானுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இங்க உட்காந்து போயிரு. உட்கார்ந்த உடனே ஆரம்பிக்கிறது நம்ம அந்த படுதா வச்சு விட்டு சத்தம் போட்டு அப்படி வாடா. ஆமா சத்தம் போட்டு கிடக்குறப்பல சரி இது இது வந்து உட்காந்து போயிரு. உட்காடுறப்ப ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கணும் கேளு. எப்படி ஏண்டி ரசித்திரா 3 நாள் ஆளையே காணும். என்னடி ஒண்ணு 2 நாளா நான் பார்க்கவே இல்லையா, எங்கடி போன அப்படின்னு அதை கேட்காதடி என் கதைய. நான் படுற பாடி எனக்கு தெரியும். அந்த உட்காந்துக்கிறாளே மகமாயி, அவளுக்கு தான் தெரியும் என்னடி அப்படி கஷ்டம், என்னடி உனக்கு கஷ்டம், என்னடி ஆண்டி எப்படி சொல்ற, ஏன் நல்லா தான் சாப்பிட்ற, நல்லா தான் திங்கிற, நல்லா தான் போற, உன் புருஷனுக்கு நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிற, என்னடி உனக்கு கஷ்டம் அப்படின்னு. அதை கேட்காதடி. என் வீட்டுக்கு 3வது வீட்டுல அஞ்சம்மாவா இருக்கிறாள். ஆமா அவன் தானே அந்த கிளியம்மா போன பேர் கூட்டா. தெரியாது அது உனக்கு தெரியாது அடி அப்படின்னு ஒண்ணு எனக்கு காதுல காத்து அடி பாவி சரி எனக்கு நம்ம தான் காத்து ஓட்டத்துல கேள்விப்பட்டேன், நெசமா உண்மைதான அடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாண்டி ஜாஸ்தி போனவங்கெல்லாம் காணுமா, இது நானாம் பார்க்கவில்லை, போய் இங்க வந்து உட்காந்துட்டு கிழிக்கும் போது அவன் குடும்பம் எங்க சந்திர போகுது அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணுன்னு கேளு. அஞ்சம்மா என்ன பண்ணுது, நெசம் தானடி உன் துணியை போட்டு தாண்டிடி, சத்தியமா சொல்றடியா துணியை போட்டு அது மாதிரி சொல்லியா நீ. நாக்கு பரல தாண்டி நேற்று முத்தா நாள் போன செய்து போறான் காணுமா, அவன் ஆய்காரி அங்க உள்ளாரே உட்காந்துட்டு கத்திக்கிட்டான் அப்படின்ன உடனே இது போய் அப்புறம் 3வது வீட்டுல சொல்ல லட்சுமி சரி கட்டியாடி ஆமாமோ அஞ்சம்மாவோன கடத்திக்கிட்டு போட்டாலாம்ல. ஆமா அப்படின்னு இந்த வீட்டுல அந்த வீட்டுல பத்த வச்சு அந்த வீடு, அந்த வீட்டுல பத்த வச்சு அந்த வீடு, ஊரே பத்தி கொய்ந்து விட்டு எரியும். சரி இது இங்க கிளப்பி விட்டுச்சு பாரு. இதை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கொம்மி கொட்டிக்கிட்டு உட்காந்து. ஏன்னு கேட்டா இப்ப காலம் அந்த நிலைமையில பண்ணைக்கு நாடு போய்கிட்டு இருக்குது, ஒண்ணு சொல்ல போற அளவுல இல்ல. அதனால குடிக்க கூட தண்ணி இல்ல, சொக்கநாதா 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 இருக்கிறது ஆடுறாங்க சொக்கு சொக்குதா இப்ப அந்த காலத்துல பாருங்க, அந்த காலத்துல படம் எடுத்தான் சினிமா படம். ஆமா எப்படி எடுத்தான், எல்லாம் கேமரா பெரிய என்ன கோவலைய தூக்கி காட்டுறாங்க, அது மாதிரி கேமரா வச்சு எடுத்தான். அப்போ உள்ளவங்க ஏன் அப்போ உள்ளவங்க கேமராவில் எடுத்தா, இப்ப என்ன கேமரா சூட்டாலையா இருக்கலாம், இப்பயும் கேமராவில் தான் இருக்கிறாங்க. அப்போ உள்ளவங்க படம் எடுத்தாங்கன்னா அப்போ உள்ள படத்துக்கு பேர் வச்சோம், நல்ல சினிமா பேர். எப்படி உள்ள பேரு, மனோரனை மங்கல் பாக்கியம், கணவனை கண்கண்ட தெய்வம், தாய்க்கு பின் சாரம், தாயை காத்த தனையன், தாய்க்கு தலைமகன், தாய் சொல்லை தட்டாதே, தாலியா சலங்கையா, தாலியா சாரமா, தாய் மகனுக்கு கட்டிய தாலி, இப்படி எல்லாம் படம் எடுத்தாங்க. ஆமா தாயை பத்தி எப்போ 1942 அதே படத்தை இப்போ 2025 இப்பயும் படம் எடுக்கிறான், இப்பயும் படத்துக்கு பேர் வைக்கிறான். இப்ப படத்துக்கு பேர் என்ன, சோப்பு சீப்பு கண்ணாடி, என்ன முதலாளி சௌக்கியமா, காதலிக்க வரட்டுமா, எப்படியோ வரணும், கொல்ல பக்கமா வரவா, தெரு பக்கமா போவா, வேலையை பிரிச்சுக்கிட்டு வரவா, வேலையை முடிச்சுக்கிட்டு வரவா, அச்சாணி கடையாணி, பொண்ணு ஊருக்கு புதுசு, மாப்பிள்ளை ஊருக்கு பழசு, ஏற்ற விட்டு ஜன்னல், பக்கத்து விட்டு பைப்பு, ஏற்ற விட்டு ஒய்ப்பு, ராமாய் வயசுக்கு வந்துட்டா, வீராய் வந்தாலும் வருவா, செல்லாய் வர பார்க்குறா, குப்பாய் இன்னைக்கே நாளைக்கானு இருக்கிறா, என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், பாக்கி பேருக்கெல்லாம் ஏற்ற விட்டுக்காரன். என்ன கதையா படமா, இதெல்லாம் இப்போ உள்ள படத்துக்கு பேருங்க. அப்போ உள்ள படத்துல பாடினா மாதிரி பாட்டு, எப்படி பாட்டு, அப்படி அந்த நிலவை பெண்ணை வச்சு வர்ணிச்சு பாடினா பாட்டு எப்படி தெரியுமில்ல.
நிலவுக்கு என்னே என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது அந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது அந்த மலருக்கு என்னடி கோபம் உள்ளாய் மாறியது தனிமடி என்னடி கோபம் தலாய் காய்கிறது கனிமணி கலந்தேன் என்னடி கோபம் கடலாய் மாறியது நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது அந்த மலருக்கு என்னடி கோபம் சொல்லாய் மாறியது. இது எப்ப பாடின பாட்டு? அப்ப 1942 பாடின அந்த பாட்டு. இது கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு. இன்னும் இந்த பாட்டு நான் வானிலை வராதா அப்படின்னு மக்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதே பாட்டை இப்ப 2025 இந்த நிலவை பெண்ணை பத்தி இப்பயும் போட்டிருக்கிறோம் பாட்டு. இந்த நிலவை பெண்ணை வச்சு வர்ணிச்சு எப்படி நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமனிடும் பானம் தூக்க வல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்தை ஆற போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமனிடும் பானம் என்ன கடைஞ்சி துவைக்கிறானோல. ஆமா இப்படி வந்ததுனாலதான் காலம். ஏன் அது மட்டுமாங்க அப்புறம் இப்ப 2025 ஒரு பாட்டு வந்திருக்கு பாருங்க. என்ன பாட்டு? நீங்க அதை காலையில வாங்குறீங்க இல்லையே. எப்படி அந்த பாட்டு? எப்படி? அண்ணன பாத்தியா ஐயா 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 எப்பன பாத்தியா உய்யா ஐயா உய்யா உய்யா கி குக்கு உய்யா உய்யா கிண்ணத்தை பாத்தியா கியா. எந்த கிண்ணத்தை? எந்த அதனாலதான்டா இந்த கிண்ணத்தை பார்த்துட்டு போய் குப்பரை கிடக்குறானோ. எங்க பைக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஆத்துல எத்தனை பேர் குப்பரை வச்சுட்டு கிடக்குறானுங்கிற. இந்த கிண்ணத்தை பாத்தியா கியா உய்யா கையா உய்யா அவன் நீ யாப்பாத வெளியே காட்டி விட்ற. என்ன இப்போ காலம் அந்த மாதிரி நிலைமையில போயிட்டு இருக்குதுங்க. என்ன சொல்லுதா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம், பேசியிருந்தா நிறைய பேசிட்டு இருக்கலாம். நாடகம் வந்து இன்னைக்கு ஹரிச்சந்திர நாடகம். இந்த சிறப்பு வாய்ந்த நடிகர்கள் இந்த பொன்னரங்க மேடையிலே இந்த தினம் நடிக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த மேடையிலே இந்த தினம் சிறப்பான முறையில் நடிக்கவிருக்கின்ற நடிகர்கள் தமிழகம் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது அன்பிற்கு பாசத்துக்குரிய எங்களது மன்னார்குடி இசை நாடக மன்றத்தோட தலைவர் மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய பயங்காட்டூர் தங்க கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த தினத்திலே ஹரிச்சந்திரன் ஒன்றை நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஈடினை கொடுத்து இந்த பொன்னரங்க மேடையிலே இன்றைய தினம் சந்தாவதியாக நடிக்க வந்திருக்கக்கூடிய எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த விஜயலட்சுமி அவர்கள் இன்றைய தினத்திலே சந்திரபதியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கனல் புயல், கனல் பொறி, சிம்ம குளம் என்றெல்லாம் பெயர் பெற்று தமிழகத்திலே இன்று முதலிடத்திலே மன்னார்குடி இசை நாடக மன்றத்திலே இருக்கக்கூடிய எங்களது பனங்காட்டாங்குடியை சேர்ந்த வீரபாண்டியன் அவர்கள் இன்றைய தினத்திலே விஸ்வாமித்திரன் அதோடு மட்டுமல்லாமல் ஹரிச்சந்திரனுக்கு முதன் மந்திரியாக விளங்கக்கூடியவர் சத்தியகீர்த்தி. இந்த சத்தியகீர்த்தி வேடம் பெற்று நடிக்க வந்திருக்கக்கூடிய எங்களது ஒரத்த நாடை சேர்ந்த உத்தராபதி அவர்கள் இன்றைய தினத்திலே சத்தியகீர்த்தியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதோடு பக்கா மேளமாக அமைந்து உங்கள் பாராட்டுதலை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது ஹார்மோனிய சக்கரவர்த்தி எங்களது அதாவது மதுரை சந்தன கச்சேரிகளை பயின்று இன்று நமது மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய எங்களது அன்பிற்கும் பாசத்திற்குரிய தெற்கூரை சேர்ந்த டிஜி ராஜேந்திரன் அவர்கள் இன்றைய தினத்தில் ஹார்மோனியம் ஆர்கன் திருப்பதி மலை பாடும் வெங்கடேசா, திருப்பதி மலை பாடும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் இனிவாசா ஏழும் மலை வாசா, திருப்பதி மலை பாடும் வெங்கடேசா. அன்பரும் பகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் நானே, ஆசையன்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பரும் பகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் நானே, ஆசையன்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிறது பாடி வந்தேன், என் மனம் உருகிறது பாடி வந்தேன். நானே ஏழும் மலை ஏறி ஓடி வந்தேன், அது ஏழும் மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை பாடும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் இனிவாசா ஏழும் மலை வாசா, திருப்பதி மலை பாடும் வெங்கடேசா. வெங்கடேசா வெங்கடேசா வெங்கடேசா. சபாஷ் அதற்கு ஈடினை கொடுத்து இங்கே மிருதகம் சேர்க்க வந்திருக்கக்கூடிய எங்களது மன்னார்குடி இசை நாடக மன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பிற்கு பாசத்திற்குரிய சுவாமி மலையை சேர்ந்த காட்ராஜா அவர்கள் என்ற நேரத்தில் மிருதங்கம் அண்ட் அதோடு இங்கே சிறப்பான ஒரு ஆர்டர் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது மன்னார்குடி இசை நாடக மன்றத்தினுடைய உறுப்பினர் திருவாரூரை சேர்ந்த சிவகுமார் அவர்கள் இன்றைய தினத்திலே ஆல் ரவுண்ட் கொண்டு போய் வச்சுட்டான் கோயில. இன்னமாதான் காலையில் தான் பால் ஊற்றுது. ஆமாம் தம்பி குமாரே, வணக்கம் வணக்கம் தம்பி. நல்ல அருமையான வாசிப்பு.
உங்களை பத்தி நான் பெருமைப்படுறேன் தம்பி. ஆமா. ஆனா நான் இப்ப வந்து நீங்க வாசிக்கிறீங்க, உங்க வாசிப்புல நான் குறை சொல்லல. ஆமா, ஒண்ணு வந்து சொல்றேன். இப்ப நான் பாடும் பொழுது இந்த பச்சு அதுதான் இப்போ உனக்கு உள்ள பிரச்சனை. ஏன்னா செத்த நான் சொல்றத கேள்றா, அவசரத்துல பிறந்தவன நான் சொல்றத கேளு. நீ வாசி ஒண்ணு வாசிக்க வேண்டாம்னு சொல்லல. ஹரிச்சந்திர பாடுவாரு, அப்போ வாசி. எங்க இந்த கவுட்டில வச்சுக்கிட்டு வாசிக்கிறீல்ல, நீ ஸ்டாண்டு போட்டு வச்சு வாசிச்சாலும் நீ மெனக்கட்டு வாசிக்கிற ஒண்ணு குறை சொல்லல. அந்த சந்திரமதி பாடும்ல, அப்ப அங்கன வாசி. விஸ்வாமித்திர வருவாரு, அப்பயும் வாசி. பொட்டிகார் பாடும்பொழுதும் வாசி. இந்த டான்ஸ்ன்னு ஒண்ணு வரும், தெரியாது உனக்கு? உண்மையிலே ஒன்ன மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்லடா. டான்ஸ் நீ பார்த்ததே இல்ல. இப்ப வரும் பாரு, அப்படியே குண்டு குண்டா ஒண்ணு 2 கிலோவுல கையே. அது வந்து என்ன பண்ணு தெரியுமா? பாடும். என்ன பாட்டு? கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி வாச கொட்ட மல்லி போய் வந்தேன் கொஞ்சம் தள்ளி. கூட 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 கூடன்னு தூக்கும். அப்ப அது பேண்ட் போட்டு வந்திருக்கும். ஆமா, அந்த பேண்ட் கேளு அலை சட்டை இல்லா பேண்ட் போட்டுக்கிட்டு வந்து பாடும். அது இப்படி தூக்குதுல குண்டு மல்லி வாச கொத்த மல்லி போயின்னு தூக்கும்ல. அப்ப நீ இந்த வச்சுக்கிட்டு அடிக்கிற பாரு, நீ வச்சு அடிக்கிற இடம் இப்போ பிரச்சனை உள்ள இடம். அது தூக்கும் போது சமயத்துல பேண்ட்ல கீழே விட்டுருக்கும். நீ அங்க அதை பார்த்துக்கிட்டு இந்த கீழே பார்த்துக்கிட்டு நீ அடிக்கிற இடம் சரியில்லாத இடம், அங்க அடிக்கிறோம்னு விரையில அடிச்சுக்காத. ஆமா, ஆஸ்பத்திரி செல்ல மன்னார்குடி போய் நம்ம சாத்தி இருப்பாங்க. அதனால இங்கே அடுத்தபடியாக சிறப்பான முறையில் தாளம் இசைத்து பின்னணி இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆமா, இங்கே சிறப்பான முறையில் தாளம் இசைத்து பின்னணி இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் மன்னார்குடி இசை நாடக மன்றத்துடைய அன்பு தம்பி திரு சக்திவேல் அவர்கள் இன்றைய தினத்திலே தாளம் அண்ட் பின்பாட் தன்னை மாற ஜாதி கோரு சரி, உனக்கு என்ன ஊரு? மன்னார்குடி. சாப்பிட்டியா? நல்லா சவுண்டா சொல்றான். ஒப்பம் பேர் என்ன? எனக்கு உலகத்தே உற்பத்தி பண்ண நாகராசி ஒன்னும் உற்பத்தி பண்ணி விட்டுருக்கான். பரவாயில்ல, நீ நல்லா அடிக்கிற. ஆனா அடிக்கும்போது இந்த பிடிச்சு போட்டு அடிக்கிறீல, கிணத்துல குஞ்சில அடிச்சுக்குவேன். கை இந்த வேற குஞ்சில. ஆமா, சிறப்பான எனது அன்பு தம்பி. 11 வயசு தாங்க அவனுக்கு. இன்னைக்கு எல்லா பேரையும் வேட்டு விட்டுருவாம இருக்கு. 3 வேலை வைக்கல, ஒரு நெருப்பு ஊச்சில காலி பண்ணோம்ல. ஆமா, அப்பங்கிட்ட காய்ச்சி கேட்டான், இல்லைங்கட்டான். என்ன பண்ணி விட்டான்? வைக்க போற வச்சு விட்டுட்டான். ஏதோ தம்பி 3 வேலை வைக்க பிடிச்சிக்கிட்டு எரியுது, போய் எங்கேயோ பார்த்துட்டாயா. ஆமா, அப்பேற்பட்ட எனது அன்பு நண்பர், அன்பிற்கு பாசத்திற்குரிய ஆமா ஊரை சார்ந்த வினோத் அவர்கள் எங்கள் இசைக்குழுவை பாராட்டி 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர்களுக்கு எங்கள் குழு சார்பாக வணக்கம். நன்றி நன்றி. அப்படிங்கிறதால என்னடா இவ்வளவு பேர் சொன்னோம். இந்த சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது நாகா ரேடியோஸ் அண்ட் ஆடியோஸ் மெயின் ரோடு, எங்களது அன்பு பைங்காட்டூர் சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒத்துமையா கூடி பக்தியுடன் ஆடி சொல்லி சொல்லி பாடு
பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா ஆமா ஹலோ 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 அதோடு இங்கே சிறப்பான முறையில் டான்சராக நடிக்க வந்திருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரி திரு சென்னையைச் சேர்ந்த ஹலோ ஹலோ சென்னையைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரி போதுமணி அவர்கள் இன்றைய தினத்தில் டான்ஸ் அண்ட் காமெடி அதோடு உங்கள் முன்னிலையிலே பபுனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிக்கல் சிவா அவர்கள் உங்கள் முன்னிலையிலே பபுனாக நடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எங்களது மன்னார்குடி இசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் திரு பைங்காட்டூர் தங்க கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் சாப்பாடு அருமையான ஏற்பாடு எங்களது மண்ணை லட்சுமி சீன் கம்பெனி சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு அட்டப்படியான டான்ஸ் அட்டப்படியான கதையோட ஆரம்பம் என்று கூறிக்கொண்டு கண்ணாடி நாடகத்தை பார்க்கணுங்க சண்டை போட்டு வந்துட்டாரு ஆல் ரவுண்டுக்காரரு கிளிகிளின்னு கிளிக்கிறாரு ஹலோ 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 மாமா ரெடி ஆரம்பிச்சிடலாமா ஓகே 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 டபுள் ஓகே டபுள் ஓகே ஆமா அண்ணா மிருகாரண்ணே ரெண்டா நிமித்தி வச்சுங்க பாரு வாங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு காலையில அவர் வீட்டுக்கு நான் பையன் தூக்கிட்டு போயிருவேன் அங்க குடும்பத்துல கோளாறு வந்துடும் அவர் போட்டா சின்ன போனா எங்க வெளியில அடிக்க வேண்டியதுதான் அதனால மாலைப்பட்ட அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வா நக்குமா என்ன நீ இல்ல நக்கறத என்ன நீ வந்தோடனே எல்லாம் கிளம்புது என்ன யாருதல்ல இல்ல அவசரமா போறாங்க அம்மா ஏமா சரி இருந்தாலும் பரவாயில்ல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களை பார்க்கும்போது அதை விட சந்தோஷமா இருக்கு வந்தமா நச்சுன்னு போட்டோமான்னு இருக்காங்க ஏறி நின்னாங்க ஏறி வேண்டாம் மாமா ஏறி நல்லா உள்ள பட்டுமா மாமா நல்லா வந்து கேட்டுமா ஏறி நல்லா உள்ள பட்டுமா மாமா நல்லா
போறாங்க? ஏமா போர்வெல்லாம் எடுத்துட்டு போகுது அம்மா? அப்பனா வீட்டுல போய் தூங்குறதுக்கு போறாங்களா? இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ஒண்ணு ஒரு ஆளை போட்டிருப்பாங்க. அவரை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க 4 பேரையும் போடணும். நீ போடணும். ஆமா. எப்படி தனித்தனியா போட போறியா மொத்தமா சேர்த்து வச்சு? சேர்ந்த மாதிரி தாங்க போட போறேன். ரொம்ப சிரமம்ல. ஏன் போடணும்னா அந்த அளவுக்கு வாய் இப்படி வளர்ந்துட்டு நிக்கிறாரு. ஒருவேளை அதுல தேனை ஊத்தணும்னு நினைக்கிறேன். அவர் வல்ல நக்கிட்டு போவாரு. தேனை வாயில ஊத்தணும். ஆமா. 4 பேரையும் போடுறதுன்னா நீ ஏன் அதுலயே நினைக்கிற? இவரை பார்த்தா அப்பா மாதிரி இருக்காரு, அவரை பார்த்தா எங்க வீட்டுக்காரர் மாதிரியே இருக்காரு. யானை ஆமா, உன்னை பார்த்தா என் கொழுந்தனார் மாதிரி இருக்கிற, அவரை பார்த்தா என் மச்சா மாதிரி இருக்காரு. கண்ணிமைக்கோ உருவத்தை பார்த்து மோதுறது இல்ல முட்டா பையல. அத கம்மி படுத்துருங்க. ஹலோ, யாராவது என்ன தண்ணீர் போட்டானா? ஹலோ ஹலோ 11 மணி ஆயிடுச்சுனா ஐயோ இந்த கிடாரியோட அவுத்து விட்டாங்க. ஒன்னே ஆயிடுச்சா? அந்த புள்ள ஏன் நீ கீழே தள்ளிட்ட? யாரு சோத்த விட்டு வேற ஏதாச்சுங்கிற
உதப்பியா உதப்பியான்னு கேக்குறேன் ஆம்பளை போய் உதப்பியான்னு கேக்குறேன் ஏய் என்ன பாக்குறேன் உள்ள ஓடிக்கிட்டாரு என்ன சொன்ன 2 கையு இத்தனை பேச உனக்கு சண்டைக்கு வாயா வாய சண்டைக்கு யார வேணாலும் கூப்பிடு யார கூப்பிடு யார கூப்பிடுறப்ப 4 பேர் வாங்கங்கிற இதுக்கு மட்டும் ஆள் போடுவியா வீட்லயும் ஆள் போட்டு வேலை பாப்பியா இப்படியும் ஒரு சந்தேகமா இதுக்கு மட்டும் ஆள் போடு ஏன்னா பின்னாடி நோண்டிக்கிட்டு கிடக்குற கைய மாத்தி போடியா மாத்தி போடு தம்பி ஆ, நான் சொன்னது சரிதான்டா ஆ. ஏண்டா ஆய் மூஞ்சை பாரு ஏய். என்ன சரி என்ன சரி என்ன சரி கேக்குறேன் ஏய், என்ன சங்கம் பிடிக்கிற ஐயா தலைவர் ஐயா ஏயா ஏன் அவரை கூப்பிடுற எனக்கு பொண்டாட்டி புள்ள இருக்கு முதல்ல கலப்பி முடியா ஏன் இருந்தா என்ன எப்பா மோத யார்கிட்ட மோத தெரிஞ்சு பேசணும் சொல்லுவியா சொல்லுவியா எப்படி இருக்கு வாட இது நல்லா செண்டு வரதாண்டா அடிக்குது செண்டு வரையா அடப்பாங்க எச்சியா துப்புற செண்டு வரங்குற உன சுருக்கா சொன்ன இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா உள்ள இருக்கா நடுப்பற இருக்கா அட வீணாப்பட பையில வெறும் பையில நாதித்த பையில முள்ளுமார் பையில முடிச்சக்க பையில வாங்கிட்டு பொறுக்கு பையில உங்க நான்சென்ஸ் இடியட் ஒன்ற ஃபூல் போடியா ஃபூலுக்கு மொத்த ஃபூல் என்ன தப்பு தப்பா பேசுற ஒரு ஆம்பளை போய் ஃபூலுங்கற ஃபூல் ஃபூல் யா ஃபூல் இல்லாம அரசனாவா நான் அப்படியே சொன்னேன் யா நான் அப்படியே சொன்னேன் அப்புறம் என்ன சொன்ன ஃபூல் 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 இல் ஏய் இல் ஃபூல் ஐயோ மார்த்த வாங்குறே ஃபூல்னு நான் யதார்த்தமா இங்கிலீஷ்ல எடுத்துட்டேன் நீ நம்ம தப்பா பேசிட்டு இருக்க இங்கிலீஷ்ல வந்து ஃபூலா அட்டிக்கு ஆரம்பிச்சா ஆப்பாயில் பாட்டுறாரு புட்டிக்க ஆரம்பிச்சா பரோட்டா போட்டுருவான் போடுற மட்டும் பொட்டி கிழிஞ்சு போயிடும் யாருக்கு உனக்கு தான் இப்ப கிளிய போகுது பாப்பமா 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 என்ன பாப்பா? வாயா என்ன ஐயா சண்டைக்கு நான் கூப்பிடுறேன் அந்த ஆடி இருக்கிறான் நீ இருக்கு ஆட்டுற அவன் ஆட்டான அதுக்கு யாருக்கு இருக்கு ஆட்டுது அப்புறம் உனக்கு மேலதான் ஆடும் அப்புறம் எனக்கு கீழே ஆடும் பார்த்தாலும் தெரியுது ஆமா நீ வந்து ஆம்பளைங்களது கடமை கண்ணிய கட்டுப்பாடு யாருக்கு உனக்கு எனக்கு 3 இருக்கு எனக்கு 4 இருக்கு எப்படி 4 அச்ச மடம் நான பயிர்ப்பு ஆமா பைப்பு 2 போற இருக்கு அதுல போட்டு போங்க ஏன்? ஆளு பாரு சும்மா போடுற நிறுத்துமா? பொண்ணு பொட்டு கிழிஞ்சு போயிடும் போற பொட்டல இது கிழிச்சு போடு பாவா போட ஆரம்பிச்சா குடும்பமே அன்னகாடு கட்டணும் நான் போட ஆரம்பிச்சேன்னா உன் குடும்பமே என் குண்டியை பிடிச்சிட்டு ஆடும் நான் போட ஆரம்பிச்சா பொட்டு வச்சு சிக்கல்ல போய் நிக்கணும் டேய் அப்பா வந்துட்டாலோட காஸ்தா என் தூணை பிடிச்சிட்டு ஏன் உன்கிட்ட தூண் இருக்கா உன்கிட்ட தூணே இல்லைன்னு மிருதகாரர் வரும்னே சொல்லிட்டாரு எந்த தூணை சொல்லுது இது எனக்கு தூண் இல்லைன்னு மிருதங்காரனுக்கு எப்படி தெரியும் அதான் என்ன சொல்லுவானா ஏன், அவர் சொல்றாரு அவனுக்கு தூண் இல்ல ஏன் தூணை வந்து பாருமாங்கிறாரு யாரு தூணு அவர் சொல்றாரு எப்ப அவன் தூணு நெட்டி மரமா தூண்டு போனேன்னா அதோட சாமியா சந்திர நிக்கா இந்த ஊரை பூசாரி புல்லட் கட்டாரா ஏன் அவருக்கு பைக்கில் போக தெரியாதா சைக்கிள்ல போக தெரியாது ஏன் சைக்கிள்ல போக தெரியாதா தெரியாது. அடி அண்டியா கிடக்குற எது காத்துல ஐயையோ. நீ சாயங்காலம் கிடக்கிற வடியா சார எஸ்டி பூத்துனானா டான்ஸ் கார் சுத்த வந்து பாரு போனானா அவன் சுத்தம் பண்ணி நாய்கிட்ட காட்டு ஏன்? அது நக்கிட்டு போவோம் நீ ஏன் பாக்குற சும்மா நிறுத்துமா போன பாட்டியா ஏய், என் பொம்பளை, பொம்பளை. நானும் பாத்துட்டேன் என் வயசுக்கு எத்தனையோ பப்பனை பாத்துட்டேன் நீ என்ன பெரிய பப்பனு என் வயசு போயா போடுற பொண்ணை பொட்டி கிழிஞ்சு போயிடும் உன்னை மாதிரி என் வயசுக்கு எத்தனை பேரை பார்த்து போட்டு விட்டுட்டு வந்திருப்பேன் ஏய் சபாஷ் இப்ப தெரியுது பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கின்னு அதோட என் மஸ்டர் தான் மானம் போயிருமா ஒரு பொம்பளை புள்ள வந்து ஆம்பளை வந்து எல்லாம் நீ பப்பனு வந்து- பப்பனுன்னு சொன்னாங்க ஆமா. இப்பதான் தெரியுது புர்ரு பப்பனுன்னு யாரு நீ நான் எல்லாம் டான்ஸ் தான் சொன்னாங்க இப்ப தெரிஞ்சு ஒன்னு 1.5 கிலோ வச்சுக்கிட்டு அதான் என் மார்க்கெட்டு பொம்பளை பிள்ளைக்கு அதான் மார்க்கெட்டு மார்க்கெட்டு நீ பார்த்ததெல்லாம் இல்லாம பார்த்திருப்ப ஏன் எங்களுக்கு வைக்கல தெரியுமா
வச்சு விடுவோம்னா மார்க்கெட்டை கடவுள் படைப்பு அது. அதனால நீ நினைச்சுக்காத. யாரு? நீ பார்த்த டான்ஸர்லாம் பத்தம் தொத்தலமா பார்த்துருவேன். சத்தியமா சொல்றேன். ஆறாக வருது தாண்டி வந்து கூடலூர் குண்டுப்பள்ளி நீ ஆறாக வருது மேலே கடை கடத்து போய் ஏன் அடுத்து எவ்வளோ அசுவாரம் போட்டானது அவரியா? நீ எந்த கடையில தங்கச்சி அரிசி வாங்கிருக்கிற? ஏங்க எல்லாரும் எந்த கடையில வாங்குறாங்களோ அதே கடையில தான் நான் ஜில் அரிசி சாப்பிடுறேன். ஜில்கில் அரிசி? ஆமாங்க. நான் வந்து புல்புல் அரிசி. புல் அரிசியா? அப்படியா? ஆமா. கோழிக்கு தான் சொத்தப்படுவானே. அது சும்மா அந்த கோழி சும்மா கிடக்குற கோழிக்கு தான் சொத்தப்படுவானே. அது குட்டை குட்டை பாப்பாவுக்கு வாசிங்கல்ல அதே பூல வாசிங்க. அதே போல அதே போல சொல்றது என்ன தப்பு தப்பா பேசுற? அதே போலதான் அதே போல வாசிங்க. இப்ப வாசிங்கல்ல அதே பூல வாசிங்களா? அது ஏன்டி அக்கா கணக்கு எனக்கு ஆத்திட்ட அது ஏன்டி அக்கா சும்மா கிடக்குற கோழிக்கு தான் சொத்தப்படுவானே. சும்மா கிடக்குற கோழிக்கு தான் சொத்தப்படுவானே. போயிட்டு ஏமா பாப்பா அவன் வந்து வளர்ற புள்ள. ஆமா. நீ கொண்டு போய் அவனை வச்சு அமைக்க முடியாது. அது ஏன் புள்ள. புள்ள? ஆமா. அதான் பாரு அவனை கேளு. என்னமா இருக்கான்? என்னது? அவன் சின்ன பையன் அப்பா மாதிரி இருக்கான். அவன் அப்ப எத்தனை பேர் தம்பி அதே மாதிரி இப்ப இந்த பாப்பாவுக்கு வாசிங்கல்ல அதே மாதிரி அப்படியே மேலமா முடியா அது எண்டியாக்கா கணக்கு காட்டுல அது எண்டியாக்கா வாசிங்க வாசிங்க அப்படிதான் அது எண்டியாக்கா கணக்கு காட்டுல சாயங்காலம் அடியா சாயங்காலத்துல அது எண்டியாக்கா வாசிங்க ஐயா. அவர் கையே அத்து தண்டி இருக்குங்க. அவன் கையாத்த தண்டி இருக்குல்ல கைக்கு கொஞ்சம் கீழே ஒரு சாமி விட்டு தள்ளி பாரு. அது எத்தனை வயசு இருக்குன்னு வாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க இப்ப நீங்க வாட்சிங்க பாருங்க உண்மையிலே வர்ற வருஷம் நீங்க தான் நல்ல ஒன்றரை ஒன்றரை பொருள். பொம்பளை பிடிக்கிற மாறு கட்டு அந்த மாதிரி வச்சுட்டு போய் ஓஹோ இப்படி வச்சுக்கிட்டு போனதான் வாசிப்பேன். புடுக்க அடியடி இடுப்பு நான் என்னமோ சொல்லிவிட்டேன். ஐயா ஏதாண்ட பித்து கோசு மாதிரி இருக்கு. கிண்ணத்தை காட்டு அவன் குறைச்சிக்கிட்டு போறான். மாமா இந்த ரெண்டுல நீ ஒன்னத்தோட வாரியா சாயங்காலம் ஆடோடு கலந்து ரெண்டுல நீ ஒன்னத்தோட வாரியா நீ நல்லாவே பேசுற நல்லாவே பாடுற அதெல்லாம் வண்ண மாதிரி போட்டோம் உள்ள போட்டு அப்படின்னு போட்டு பார்க்கலாமா? அது ஒரு வீட்டுக்காரி ரோசாப்பூ ரவுக்காரி ஒரு வீட்டுக்காரி ரோஜாப்பூ ரவுக்காரி ஏப்பா நோண்டிக்கிட்டே இருக்க? ஹலோ ஹலோ வாலிப ஏத்துக்கிறேன் சும்மா சொல்ல வேண்டியா இருக்கு. அது ஒரு வீட்டுக்காரி ரோசாப்பூ ரவுக்காரி ஒரு வீட்டுக்காரி இவன் ரோசாப்பூ ரவுக்காரி. அது கூட நான் கட்டுமா போகட்டுமா? ஏய்
வேலை நக்கட்டுமா போகட்டுமாவா? கட்டுமா என்ன பாட்டு பாடுற நீ? அடி முள்ள நான் நிக்கட்டுமா அப்படி சொல்லு. போகட்டுமா தம்பி நிக்கட்டுமா போகட்டுமா அடி மறைச்சு நிக்க போல பொண்ணு உரைச்சு நிக்கிற மரம் போட்டு அடி வந்தாலும் வாடி போய் வந்த போய் காடி நான் வந்து அரை தொட்டு முடியலையா பாப்பா எங்க ஏய், ஓ யாக்கத்துல நீதாண்டா ஏங்கிக்கிட்டு கிடக்கணும் ஆமா ஏன் பாப்பா ஏப்பா நீ யாப்பாவா என்னையா ஏன் பாப்பா சொல்லுப்பா தங்கச்சி பாப்பா ஓப்பா ஐயோ தங்கச்சின்னு சொன்னியா தம்பின்னு சொன்னேன் அக்கா தம்பி அப்படியே நம்புட்டுமா என்ன அது கருத்து அறுத்துருவேன் ஏம்மா ஐயோ நான் பெத்த மகனே என்ன பத்தி அம்மா இந்த வயிற்றுல பத்திக்கு போட்டு வளர்த்தேன் ஐயோ நான் பெத்த மகனே பாப்பா எதையா பாக்குறான்டா வயிறா? ஆமா இங்க இருக்கா வயிறு வயிறு மேல இருக்கு கீழே அடிச்சுக்காங்க கைய நீட்டா இருந்தா கீழே போயிருச்சு ஓஹோ அம்மா ஐயோ நம்ம பெத்த மகனே என்ன பத்த அம்மா சிரிக்காம பேசுப்பா கொஞ்சோண்டு பால் கொடுமா பால் கேக்குற மூச்சை பாரு உனக்காக பால் வச்சிருந்தேன் எங்க அப்பா தட்ட இருக்கு நீ நேரா கிடந்து ஓடி போய் மல்லக்க படுத்துக்கிட்டேனா எங்க அப்பா அடிச்சு விடுறதுல உனக்கு வயிறு நிறைஞ்சு போயிடும் அது பால் இல்லையா? வேற இல்ல. அப்பத்தாவுக்கு பாலெல்லாம் சுருங்கி போச்சு ஐயோ ஆமா நீ எப்ப சரி, அதனால பாப்பா உண்மையிலே சொல்ல சரி நீங்க நல்லா ஆடுறீங்களே உங்க பேருங்க பேர கேட்கணுமா இங்க பாரியா இப்ப சேர்ந்து போட்டோம் இப்ப தனியா போடணும் அப்படிங்களா ஆமாங்க ஏங்க சேர்ந்து தனியா போட்டானா உங்களுக்கு நல்லா இருக்குமா தனியா போடதாங்க போடணும் நான் தனியா போட்டு பார்த்தேன் ஒரு நாள் வெடுப்புல மாட்டிக்கிட்டு எதுல போட்டு பார்த்தேன் ஆட்டம் தான் காடு போய் வெடுப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு நானே அத்தமா இருக்கணும் நச்சுன்னு போட்டுறேன் அப்படி சரியா? அந்த கடல் வெள்ள ஓரத்துல அந்த கடல் வெள்ள ஓரத்துல ரெண்டு கடப்புறா அந்த கடப்புறா கலைஞ்சோடனே கலங்குதம்மா என் மனசு என் மனசு என் மனசு என் மனசு அந்த கடல்ல கொள்ள ஓரத்துல கடப்புறா ரெண்டு விட்ட அதே மாதிரி நான் விரிக்கணும் அதே போல அதே மாதிரி நான் விரிச்சா இந்த விரி நீ என்ன பண்ண போற நீ அது மாதிரி விரி உனக்கு தையல் விடுல நான் கேளு அப்படியா பாக்கலாமா பாரு பாப்போம் அண்ணே ஆண்டோண்டுக்காரனே அதே மாதிரி விரிக்கணும் எலரிசி ஓபியம்மா மச்சான் எனக்கு வாய்த்த சித்திரமா எலரிசி எலரிசி ஓபியம்மா மச்சான் எனக்கு வாய்த்த சித்திரமா சித்திரத்தை நம்பி உள்ள நாம முத்திரையா வச்சனே கிழிச்சு போகுந்தா என்ன அளவெடுத்து பாரியா யாரு அளவெடுத்து பாரு சரி வையே வையா நான் செஞ்சதோட உனக்கு கம்மி தான் சரி சரி எடு எடு அப்படியே பாருங்க எங்க அப்பா வச்சு என்னோட உனக்கு
போடு அப்படிங்கிறதால அது நண்டு காலு கோம்பு வச்சு புள்ளைவன் அறுவரை புள்ள போற புள்ள ரெண்டு கால் குழம்பு வச்சு புள்ள நடுவரப்புல போறோமோ அடிவோப்போ கெண்டக்காலு உன்னோட கெண்டக்கால அழக பார்த்து கெண்டக்காலு அழக பார்த்து பாத்துக்கிட்டே இருக்காடா சொல்றா உன்னை கட்சி 2 லட்சம் பேரு எத்தனை பேரு லட்சம் பேரு அதே அது வந்தாலும் வாடி புதுவட்ட போயிலையும் தாடி இவன் தாண்டி வாடி புதுவட்ட போயிலையும் தாடி நாய் செவத்து வரமா காலையில இப்பதான் காலை தூக்கிட்டே நிக்கும் அதே மாதிரி தாடி தூக்குறாரு அடி அம்மா அரி பண்ணுங்களா எல்லாம் தந்துங்களா அடி நறுக்கி பவர்களா இவன் அவர் ரத்தின மாலைகளா அப்படி பிடிச்சாலும் பிடிங்கய்யா நல்ல இந்த மாதிரி நல்ல புளியங்கம்ப பார்த்து அப்படி இடிச்சாலும் இருக்கையா தம்பி சிக்கல் சிவானால இழிச்ச வாயில பார்த்து நான் இடிச்சவன் ஆமா அப்படி இடிச்சாலும் இடிங்க ஐயா இந்த மாதிரி யோ, என்ன இந்த மாதிரினா அந்த இளவட்டத்தை பார்த்து கோபந்தாபமன்னே கொல்லவர வாழவில்லை கோபந்தாபமன்னே கொல்லவர வாழவில்லை எனக்கு வர நாளத்துல இல்ல வருத்தத்திலே நான் வாங்க நான் வாழ சாமியாலே நல்லவரே நாளே தருங்களே மனவரே நான் வாழ சாமியாலே நல்லவரே நாளே தருங்களே முண்டாட்டிய போட்டு பொண்டாட்டிய போட்டா அவர் பொண்டாட்டிய போட்டா ஆமா அவருக்கு கல்யாணமே ஆகணுங்கிறாரு யார் சொன்னா அவர் தான் சொல்றாரு 3 புள்ள வச்சு இப்ப முக்கிட்டு கிடக்குறான் அவனுக்கு முக்கிட்டு கிடக்குறானா ஆமா அட 2 பிள்ளை ஐயா சரி அப்படிங்கிறதுனால பாப்பா படியா இன்னும் தூக்கவே இல்ல அவன் அந்த கம்யூனிட்டி அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க பாருங்க நீங்க பாக்கணும் நீ தூக்கணும் வந்தாமன்னே கொல்லப்படுற வாழ்வில்லை அண்ணா சீக்கிரம் தண்ணி எடுங்க அந்த லைட்டை போட்டு விடணும் என்ன ஒரே இருட்டா இருக்கு இருக்கா மூஞ்சிய பாக்குறேன் மூஞ்சிய விட்டு வேற ஏதாச்சும் பார்த்தா அப்படிதான் அவியா பாப்பா ஏப்பா இப்படி தூக்குறீங்க இப்ப இந்த குடத்தை தூக்கணும் எப்படி தூக்கணும்னு உனக்கு தெரியுமா எப்படியா எங்க தூக்கு பார்ப்போம் நீ தூக்க தெரியாதா நான் தூக்குவேன் நிறைய இடத்துல தூக்கி விட்டு தான் வீணா போய் நிக்கிறேன் நிறைய இடத்துல தூக்கி இருக்கியா? ஆமா பொம்பளை பிள்ளை குடத்தை எப்படி தூக்கணும்னு நான் சொல்லி தரேன் சரி. அந்த மாதிரி நீனும் தூக்கணும் சரிங்க. சரியா மண்ணு வீசு வாசனையோ இந்த மக்களோட யோசனையோ மண்ணு வீசு வாசனையோ இந்த மக்களோட யோசனையோ சின்ன பொண்ணு பாட்டுக்காரனே உன்னோட கதை இருக்க
குப்பரை மட்டும் வயிற்றுல மிதிப்பேன். தூக்குறது ஒரு பெருசா? எப்படி எடுத்துக்க போறேன்? நான் எத்தனையோ தூக்கி விட்டுருக்குறேன். இது தூக்குறது தூக்கு பாப்போம். தூக்கி பாக்கணுமா? பார்த்தாலே எனக்கு தூக்குண்டா. என்னது கம்பு? அதனால இந்த பக்கம் நான் கடிச்சது, நீ இல்லதான் வாய வச்சு அடிச்சட்ட போயா கடிக்கிறது. உன்னை இடுப்பதான் ஆட்ட சொன்னேன். இடுப்புக்கு கீழே உள்ள ஆட்டின வெட்டி கூட வெட்டி. அது ஒரு கைத்த போட்டு நீட்டா கட்டி நானே பெருங்காயம் போட்ட ரசத்தை குடிச்சிட்டேன். அதனால கீழே குனிஞ்சா அது பாட்டுக்கு டரு புல்லுன்னு போகுது. சரி சரி, அது ஒண்ணு வாசம் அங்க போகாது. சத்தத்துல காதுல உள்ளவாதியா? எல்லா பொம்பளையும் உங்க மானவே போச்சு. அவங்கள்ட்ட கேளு. அக்கா நான் தூக்கணும் இல்லையா? ஆம்பளை தோத்துட்டாரு தானே? எல்லாம் ஜோரா கை தட்டுக்க பாக்கா, கை தட்டுக்கா. பாத்தியா பொம்பளை பிள்ளை வேலையை செய்ச்ச. அது என்ன தட்டுது? காலையில ராட்டி தட்டணும். அந்த மாதிரி சொல்லாத. காலையில எந்திரிச்சு தெருவுக்குள்ள போக முடியாது. நீ அதை தட்ட சொல்லு. காலையில குழி வேகமா தட்டுங்கக்கா. சத்தம் போட்டு தட்டுங்க பாக்கா. எப்படி சத்தம் மல்லிகைப்பூ மாதிரி விழுவுது. அதை போய் ராட்டி தட்டுறாங்கிற. எதுக்கு தட்டுது? காலையில சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் எங்க அண்ணன் தட்டுவாங்க. அண்ணன் தட்டுவாங்களா? ஆமா. எப்படி தட்டுவாங்க? டவுக்கு டவுக்கு டவுக்கு. சரி, அதனால பாப்பா உண்மையிலே சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லாவே பாடுறீங்க, நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே செய்யறீங்க. சரிங்க, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்பதான் செஞ்சிட வேண்டியதானே. ஏன்டா பையன் நிக்கிறா? முட்டா பையில வாடா வாடாவா. காதல் பண்ணா அப்படிதான் வாடா போடான்னு பேசணும், அதான் வெட்டு வேண்டான்னு சொல்லணும். சரி, அப்பா நானே பேசலாமா? என்ன பேச போறா? ஆனா பாடி போடின்னு பேசக்கூடாது. என் புருஷன் கோச்சிப்பாரு. அப்ப உனக்கு ஆயிட்டா? ஆனது ஆகாது தெரியாதா? எனக்கு ஆயிருக்கா ஆகலான்னு சொல்லு. அதான் அவ்வளவு பேசல தொங்குதா? என்னது மணி? மணி மணி மணி. சரி, அப்படிங்கிறதால அதானே உங்களை பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு, காதல் படம் போல இருக்கு. உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்படி இருக்கு? சோழ கொள்ளையிலே என்ன சொக்க வச்சவளே, அடிவாழ கொள்ளையிலே என்ன வளைச்சு போட்டவளே, அப்படியே வாசிக்க செஞ்சவளே. சோழ கொள்ளையிலே என்ன சொக்க வச்சவளே, அடிவாழ கொள்ளைக்குள்ளே என்ன வளைச்சு போட்டவளே, அப்படியே வாசிக்க செஞ்சவளே. என்ன தேடி வந்தவரே, மனே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே, அப்படியே அழைச்சு போட்டவரே.
சொல்லி சினுங்கிறியே சுத்தி சுத்தி வந்து என்ன சொல்ல போறியே சுத்தி சுத்தி வந்து என்ன சொல்ல போறியே இப்ப புத்தி கட்டி எந்த நுண்ணே நிற்கிறியே அப்படியே வாசிய சென்றவனே அப்படியே வாசிக்க சென்றவரே ரொம்ப தான் பேசாதடி சின்ன புள்ள ரொம்ப தரமான பெரிய புள்ள ரொம்ப தான் பேசாதடி ரோசக்கார மாம இவன் பெரிய புள்ள அன்பாக முட்டி பேச வேணாம் புள்ள அன்பாக முட்டி பேச வேணாம் புள்ள இவ அழகாக வளர்ந்து நிற்கும் தென்னம்புள்ள இவ அழகாக வளர்ந்து நிற்கும் தென்னம்புள்ள தேனா பேசிக்கிட்டு என்னை தேடி வந்தவரே மாலை என்று சொல்லி என்னை மயங்க வச்சவரே அப்படியே மலைச்சு போட்டவரே அங்க போடா ஓடிக்கிறாங்கல்ல ஓடிக்கிறாங்களா அங்க போடுங்க சொன்ன தப்பு செய்ய வேணும் அன்பு ராஜா சுகமாக வாழும் இது உந்தன் ராஜா சொன்ன தப்பு செய்ய வேணும் அன்பு ராஜா சுகமாக வாழும் இது உந்தன் ராஜா கடலுக்கு உயிர் கொடுத்த கடவுளுங்க கடலுக்கு உயிர் கொடுத்த கடவுளுங்க உங்க காலு பட்ட இடம் எனக்கு கோயில் தாங்க சோழ கொள்ளையிலே